ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிற அதனுடைய அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜியில் நம்ம இங்கே என்னைக்கு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும், அதனுடைய செயல்பாடுகள் என்ன, அதற்கான காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அதாவது பெண் இனப்பெருக்க அமைப்பு, இதை பற்றி முழுசாக பார்க்கலாம். இங்கே என்னென்ன அமைஞ்சிருக்கு எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த குழந்தை உருவாகும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும். குரோமோசோம் மூலமாக இது ஆண் பெண், XX குரோமோசோம் இருந்தால் பெண்ணாகவும், XY குரோமோசோம் இருந்தால் ஆணாகவும் அந்த குழந்தை இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அண்டு பிறக்கும் பொழுதே அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த பிறப்புறுப்பு வச்சு தான் நம்ம இது ஆண் இது பெண் அப்படின்னு தீர்மானிக்கிறோம். இந்த நிகழ்வு அந்த பிறக்கும் பொழுது அந்த உறுப்பு அளவில் மட்டும் அங்கே முடிஞ்சிருது. அதற்கு பிறகு உங்களுக்கு அந்த குழந்தை வளர வளர பருவமடைதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்குது. 9லேருந்து 13 வயசு வரைக்கும் தோராயமாக சொல்லலாம். பியூபர்ட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம லோக்கல் லாங்குவேஜ் சொல்லணும்னா குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க, வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு நிகழ்வு தான். இதை தான் பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, பருவமடைதல். அதாவது குழந்தைகளாக இருக்கிறவங்க அடுத்த சந்ததியை தாங்கக்கூடிய சக்தி, அதாவது அடுத்த சந்ததியை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி அவங்களுக்கு வந்திருக்கு. அவங்களுடைய உடலானது அதற்கான வளர்ச்சியடையை ஆரம்பிச்சிருக்கு. அதனுடைய முதல் நிலை தான் இந்த பருவமடைதல் அப்படிங்கிற நிகழ்வு. இது நடந்த பிறகு உங்களுக்கு பெண்களுடைய உடல் அளவிலையும் நீங்கள் மாற்றத்தை பார்க்கலாம். இதற்கு தயாராகும் பொழுது உங்களுக்கு பெண்களுடைய உடலில் மார்பகத்தோட வளர்ச்சி இருக்கும். அவங்களுடைய உடல் எடை, உடல் உயரம் அதிகரிக்கும். இந்த வளர்ச்சியெல்லாம் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே, ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் அந்த வித்தியாசத்தை பார்க்கலாம். நீங்கள் நல்லா கவனித்தா உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஒரு சிறுமியாக இருந்த ஒரு குழந்தை ஒரு பெண்ணாக மாறக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த பியூபர்ட்டி அப்படிங்கிறது. இது உடல் அளவில் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த வித்தியாசங்கள் நல்லாவே உணர முடியும். குறுகிய காலத்திலேயே அவங்களுக்கு அந்த சேஞ்சஸ் இருக்கும். இதில் ஏற்கனவே பார்த்தோம், மார்பக வளர்ச்சி இருக்கும்னு பார்த்தோம். அக்குள்ளையும் பிறப்புறுப்பு பகுதியிலையும் முடி வளர்ச்சி இருக்கும். அதாவது நம்ம ரோமம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வளர்ச்சி இருக்கும். அடுத்ததாக இடுப்பெலும்பு அகலமாகும். அடுத்து பிறப்புறுப்போட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இது எல்லாம் இல்லாமல் உங்களுக்கு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு செயல்பாடுகள்லையும் அவங்க மனதளவிலையும் நிறைய அவங்க முழு பெண்ணாக உணருவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்வுக்கெல்லாம் காரணம் நம்ம மூளைக்குள்ள ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுரப்பி, அந்த மெயின் கண்ட்ரோலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இனப்பெருக்க உறுப்புகள், அதாவது பாலினம் சார்ந்த அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வெளியே வரத்துக்கான செயல்கள் நடக்கணும் இல்லையா, அதை தூண்டி விடுறதுக்கு ஹார்மோன்ஸை உற்பத்தி பண்ணுவாங்க. ஸோ அது லியூட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. FSH அப்படிங்கிறது ஃபாலிக்கல் ஸ்டிமுலேஷன் ஹார்மோன், லியூட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்னு 2 விதமான ஹார்மோன்ஸை அவை உற்பத்தி செஞ்சு ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல அனுப்பும் பொழுது அங்கே அவங்களுடைய இனப்பெருக்க உறுப்பில் பாலின சுரப்பிகள் இருக்கலுமே, அங்கே ஒரு ஸ்பெர்ம் விந்தணு உற்பத்திக்கோ ஒரு கருமுட்டை உற்பத்திக்கோ, அதாவது சினை முட்டை உற்பத்திக்கோ ஆன செயல்பாடுகள் தூண்டப்படும். இங்கே இதுக்கான ஹார்மோன்ஸ்கள் தூண்டப்படும். இப்போ நம்ம பெண்ணுக்குன்னு என்ன பார்த்தோம், ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்டிரான் அப்படின்னு 2 ஹார்மோன்களை பார்த்தோம். ஸோ ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற அந்த ஹார்மோனோட தூண்டுதல் நடக்கும் பொழுது உங்களுக்கு சினை முட்டையானது வளர்ந்து உங்களுக்கு வெளியே வரும்போது கருப்பை குழாயில் காத்திருக்கும். அங்கே இருந்து சப்போஸ் அதுக்கு ஸ்பெர்ம் கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரு கருவாக உருவாகும். இல்லை அப்படின்னா மாதவிடாயில் உதிரமாக கழிவாக வெளியேறிடும். இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோட பொறுப்பு. இப்போது அந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் என்னென்ன உறுப்புகள் அமைந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம், கருப்பை, கர்ப்பப்பை, ஒரு குழந்தைய பத்திரமாக பாதுகாத்து பெட்டகமாக வச்சுக்கக்கூடிய ஒரு தசையாலான பை. ஆங்கிலத்தில் இதை யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக இந்த முட்டைகளை தயாரித்து கொடுக்குது இல்லையா, அந்த பைகள் அண்டகம், அண்டப்பைன்னு சொல்லலாம். அண்டம், முட்டையை அண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க.
சூலகம்னும் தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது. அடுத்ததாக இதை வந்து சினைப்பை, சினை முட்டை அப்படின்னும் சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் இதுக்கு ஓவரி அப்படின்னு பேர். இந்த கருப்பை நடுவில் இருக்குன்னா அதுக்கு 2 பக்கமும் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்க 2 பக்கத்துக்கு ஒன்றா வந்துட்டு உங்களுக்கு 2 ஓவரிஸ் வந்து ஓவரிங்கிறது 1, ஓவரிஸ் அப்படிங்கிறது ப்ளூரல். ஸோ உங்களுக்கு அந்த சினைப்பை அப்படிங்கிற விஷயம் வந்து 2ஆக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக இந்த சினைப்பையையும் கருப்பையையும் இணைக்குது இல்லையா, அந்த முட்டையை வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பாதை இருக்கு இல்லையா, அந்த சினை முட்டையானது உங்களுக்கு ஃபர்டிலைஸ் ஆகி கருப்பையில் போய் சேர்றதுக்கான ஒரு பாதை இருக்கு இல்லையா, அந்த பாதைக்கு வந்து ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு பேர். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியே பார்க்கக்கூடிய பெண் இனப்பெருக்க உறுப்புன்னு நம்ம சொல்வோம் இல்லையா, அந்த பகுதி இருக்குது. பிறப்புறுப்புன்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அடுத்ததாக இந்த உள்ளே இருக்கக்கூடிய கருப்பையையும் அந்த பிறப்புறுப்பையும் இணைக்கக்கூடிய ஒரு கால்வாய் மாதிரியான ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதி வந்து வஜைனான்னு சொல்லுவோம். நம்ம வந்து தமிழில் யோனி அப்படின்னும் சொல்லக்கூடிய ஒரு உறுப்பும் அமைஞ்சிருக்கு. பெண் இனப்பெருக்க உறுப்பு அமைப்புங்கிறது நீங்கள் பார்க்கும் பொழுது உடலுக்கு உள்ள சில உறுப்புகளும் உடலுக்கு வெளியே சில உறுப்புகளுமே இணைந்ததாக தான் இருக்குது. ஒன்றொன்றத்தை பற்றியும் நம்ம பின்னாடி பொறுமையாக படிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த கர்ப்பப்பை, அதாவது இந்த கருப்பைங்கிற சொல்லக்கூடிய அந்த விஷயமும் இந்த பெண் இனப்பெருக்க அமைப்பும் வந்து உடலில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம உடம்பில் இடுப்பு பகுதின்னு சொல்லுவோம், அதாவது பெல்விக் கேவிட்டி, இடுப்பு பள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல பெல்விக் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளோர்னால் என்ன, அது அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த இடம், ஏதோ ஒன்று மேலே உட்காந்துருக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து பெல்விக் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சார்ந்து சுற்றி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு பியூபிக் ஏரியான்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு வந்து பெல்விக் போன் அப்படின்னும் சொல்லுவாங்க. நம்ம பார்க்கும் பொழுது கூபகம் அப்படின்னு தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது இடுப்பு எலும்பு கூடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பட்டக்ஸும் ஃப்ரண்ட் பகுதியும் சேரக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த எலும்பு கூட்டு பகுதியில் தான் கருப்பை வந்து அமைஞ்சிருக்கு. பெண்ணுக்கான இனப்பெருக்க அமைப்பு வந்து அமைஞ்சிருக்கு. எப்படி உட்காந்துருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பாதுகாப்பாக நம்மளுடைய அந்த இடுப்பு பகுதியில் உங்களுக்கு மலக்குடல் வரும். அந்த மலக்குடலுக்கு மேலே பாதுகாப்பாக உட்காந்துருக்கு. நடுவில் கருப்பை யூட்ரஸ் அப்படிங்கிற விஷயம் உட்காந்துருக்கு. அதுக்கு மேலே உங்களுக்கு நம்மளுடைய சிறுநீர்ப்பை அமைஞ்சிருக்கு. அப்படி நம்ம பார்க்கும் பொழுது கொஞ்சம் சாய்ந்தா மாதிரி பாதுகாப்பாக சிறுநீர் பைக்கும் மலக்குடலுக்கும் இடையில் பத்திரமா அமைஞ்சிருக்கு. அதனுடைய 2 பக்கத்துலேயுமே வந்துட்டு உங்களுக்கு விரிஞ்சி அதனுடைய தொடர்பிலேயே தசை நார்களால் பிணைக்கப்பட்டு இந்த யூட்ரஸும் அதனுடைய ஓவரிஸும், அதை சுற்றி 2 ஓவரிஸும் அந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸ் எல்லாமே வந்து லிகமெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த தசை நார்கள் மூலமாக பிணைக்கப்பட்டு பாதுகாப்பாக பத்திரமாக அமைஞ்சிருக்கு. கீழே ரெக்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலக்குடல் இருக்குது. நடுவில் யூட்ரஸ் இருக்குது. அதுக்கு முன்பகுதியில், உடலோட முன்பகுதியில் வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது நம்மளுடைய சிறுநீர் பை அமைஞ்சிருக்கு. இந்த சிறுநீர் பைக்கு யூட்ரஸுக்கும் அடியிலேருந்து வரக்கூடிய அந்த பகுதி தான் வந்து உங்களுக்கு அந்த பெண் பிறப்புறுப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உறுப்பு. அதுக்கும் கீழே நீங்கள் பார்க்கும்போது ரெக்டத்தோட ஓப்பனிங்கான அந்த ஆனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குதம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு அழகாக புரியும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இந்த பெண் இனப்பெருக்க உறுப்பு அப்படிங்கிறது 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அதாவது இன்டர்னல் ஜெனிட்டாலியா அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பகுதி. இதில் வந்துட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம், இடுப்பு குழியில், அதாவது பெல்விக் கேவிட்டியில் அமைஞ்சிருக்கு. முக்கியமான உறுப்புன்னு நம்ம பார்க்கும் பொழுது யூட்ரஸ், கர்ப்பப்பை, கருப்பைன்னு நம்ம சொல்லக்கூடியது. இது வந்து பியர் ஷேப்டு, பேரிக்காய் வடிவம் கொண்டது அப்படின்னு சொல்லலாம். இட் லைஸ் பிட்வீன் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பிளாடர் அண்ட் ரெக்டம், அதாவது சிறுநீர்ப்பை மற்றும் மலக்குடலுக்கு இடையில் அமைஞ்சிருக்கு.
அதை ஒட்டினாப்பில் 2 பக்கத்தில் ஓவல் ஷேப்பில் உங்களுக்கு சினைப்பைகள் 2 சினைப்பைகள் இருக்குது. அடுத்தது உங்களுக்கு இந்த சினைப்பையையும் கருப்பையையும் இணைக்கக்கூடிய ஃபெலோப்பியன் டியூப்ஸ் அப்படின்ற இந்த உறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு உடலோட உட்பகுதியில் இன்டர்னல் ஜெனிட்டேலியா அப்படிங்கிற அந்த உறுப்புகளாக வந்து அமைஞ்சிருக்கு. வெளிப்புறத்தில் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது வல்வா அப்படிங்கிற ஒரு பிறப்புறுப்போட, அதாவது பல்வேறு உறுப்புகளோட ஒரு கூட்டமைப்பை தான் நம்ம வந்து அந்த இடத்துல வல்வா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி இருக்குது. அதனுடைய உங்களுக்கு யோனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கர்ப்பப்பையோட வாய், நம்ம ஆங்கிலத்தில் வஜைனான்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி, அதாவது கர்ப்பப்பையையும் இந்த வெளிப்புற பிறப்புறுப்பையும் இணைக்கக்கூடிய ஒரு கால்வாயாக, ஒரு பகுதியாக, ஒரு தசையால் ஆன ஒரு டியூப் மாதிரியான ஒரு விஷயமா இருக்கக்கூடிய அந்த யோனியும் அமைஞ்சிருக்கு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெளிப்புற பிறப்புறுப்புகளோட பகுதிகளாக அமைஞ்சிருக்கு. ஒன்னொன்றை பற்றியும் நம்ம விரிவாக பார்க்கலாம். எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி அமைஞ்சிருக்கு, இப்போது பெரிட்டோனியம் அப்படிங்கிற ஒரு பெரிய உரை வந்துட்டு நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை எல்லாம் பத்திரமா பேக் மாதிரி போட்டு வச்ச மாதிரி பாதுகாப்பு உரையாக இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா. அதே பெரிட்டோனியத்தோட தொடர்பில் தான் இந்த கர்ப்பப்பையும் அமைஞ்சிருக்கு. இந்த பெண் இனப்பெருக்க உறுப்பு இன்டர்னல் ஜெனிட்டலியா எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஆனால் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிட்டோனியத்துக்கு உள்ளே இல்லைங்க, பெரிட்டோனியத்துக்கு வெளியே அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது புரியும். அதாவது பெரிட்டோனியத்தோட அந்த லேயர், மசில் லேயர் இருக்குல்ல, அந்த சவ்வு பகுதி வந்து ரெண்டு மடிப்பாக நீங்கள் மடிக்கும்போது அந்த 2 மடிப்புக்கு உள்ள ஒரு கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப்குள்ளே இப்போ நம்ம கையை மடித்து கைக்குள்ளே ஏதாவது வச்சோன்னா அந்த நம்ம கைக்கு மேலே, அதாவது உள்ளங்கைக்குள்ளே இருக்கிற பொருளுக்கும் நம்மளுடைய மேல் கையும் அந்த விரல்களும் மூடி இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். ஒரு போர்வையோ, ஒரு பேப்பரையோ, ஒரு போர்வையோ நீங்கள் 2ஆக மடிக்கும்போது அந்த மடிப்பு கேப்பில் ஒரு பொருள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான பொருளாக தான் வந்து நம்மளுடைய இடுப்பு பகுதியில் இந்த யூட்ரஸ் உட்காந்துருக்கு. அப்படின்னா எக்ஸ்டர்னல் பெரிட்டோனியத்துக்கு வெளிப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த படம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரியும். அப்படி கவர் ஆகி இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் எல்லாமே வந்து தசை நார்களால் ஆனது, அந்த சவ்வுகளால் ஆனது. அந்த சவ்வுகளை வந்து லிகமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மூடி இருக்கக்கூடிய அந்த பெரிய சவ்வு பகுதி வந்து ப்ராட் லிகமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கர்ப்பப்பையை மூடி இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஓவரிஸ், கர்ப்பப்பை, இதையெல்லாம் சேர்த்து கவர் பண்ணக்கூடிய அந்த லிகமெண்ட்டோட பெரிய பகுதி வந்து ப்ராட் லிகமெண்ட்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஓவரிஸை கவர் பண்ணக்கூடிய லிகமெண்ட்டுக்கு ஒரு பேரும், அடுத்ததாக உங்களுக்கு வந்துட்டு அது வந்து லிகமெண்ட் ஆஃப் ஓவரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக அந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸை கவர் பண்ணக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து ரவுண்ட் லிகமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் அந்த பெரிட்டோனியம் வந்து மடியும் பொழுது உங்களுக்கு சின்ன சின்ன ஸ்பேஸ் வரும் இல்லையா, அது ஒன்னொன்றுத்துலேயும் வந்து அந்த பெரிட்டோனியம் ஃப்ளூயிடும் இருக்குது. அங்கே அமையக்கூடிய, அதாவது ரெக்டத்துக்கும் யூட்ரஸுக்கும் நடுவில், மலக்குடலுக்கும் யூட்ரஸுக்கும் நடுவில் வரக்கூடிய அந்த குட்டி பள்ளம், அந்த இடத்துக்கு வந்து ரெக்டோ யூட்டரைன் பவுச் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. அதே போல் நம்மளுடைய பிளாடருக்கும் யூட்ரஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து வெசிகோ யூட்ரைன் பவுச் அப்படின்ற பேரை வந்து சொல்கிறாங்க. ரெக்டத்துக்கும் நம்மளுடைய அந்த பிறப்புறுப்பு வெஜைனல் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கும் இடையில் அமைந்திருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து ரெக்டோ வஜைனல் செப்டம் அப்படின்னும், அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து, அதாவது சிறுநீர் பைக்கும் அந்த வஜைனல் பாத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து வெசிகோ செர்விக்கல் செப்டம் அப்படின்னும் பேர் சொல்கிறாங்க. இந்த பெரிட்டோனியம் வந்து கவர் பண்ணியிருக்கு இல்லையா, அதுக்கான இடத்த வந்து நம்ம லிகமெண்ட்ஸால் கவர் ஆகிருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த ப்ராட் லிகமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அ ஃப்ளாட் ஷீட் ஆஃப் பெரிட்டோனியம், அதாவது ஒரு மெல்லிய உரை அப்படின்னு சொல்லலாம். யூட்ரஸ்
ஃபெலோப்பியன் டியூப்ஸ் மற்றும் ஓவரியோட கனெக்ஷனில் இருக்கக்கூடிய அதனுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு பரந்த சவ்வு ப்ராட் லிகமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அந்த பெல்விக் வால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெல்விக் அந்த அடிப்பகுதியோட அந்த இடுப்பு பகுதியோட சுவர்களில் 2 பக்கமும் இணைந்து ஒரு ஃபோல்டு மாதிரி ஒரு மடிப்புகளை உருவாக்கி அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு இன்டர்னல் ஃபீமேல் ஜெனிடேலியா அப்படிங்கிற அந்த பகுதிகளை எல்லாம் தன்னுடைய மடிப்புகளுக்குள்ளே கவர் பண்ணியிருக்கு. முன்புறமாகவும் சரி பின்புறமாகவும் சரி, அதாவது ஆன்டீரியர்லி அண்ட் போஸ்டீரியர்லின்னு சொல்லக்கூடிய அந்த வகையில் வந்து கவர் பண்ணியிருக்கு. அந்த மெயின் லிகமெண்ட்டுக்கு வந்து ப்ராட் லிகமெண்ட் அப்படின்னு பேர். இந்த ப்ராட் லிகமெண்ட் வந்து உங்களுக்கு 3 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. மெசோமெட்ரியம், மெசோவேரியம் அண்ட் மெசோசால்பெங்ஸ் அப்படின்னு 3 பகுதியாக பிரிக்கிறாங்க. யூட்ரஸை சரவுண்ட் பண்ணக்கூடிய அந்த மிகப்பெரிய பகுதி இருக்கு இல்லையா, ப்ராட் லிகமெண்ட்டோட அந்த பகுதிக்கு வந்துட்டு மெசோமெட்ரியம் அப்படின்னு பேர். யூட்ரஸை மட்டும் கவர் பண்ணுறதில்ல, அதுக்கு அடுத்து உங்களுக்கு அந்த ஃபெலோப்பியன் டியூப் இருக்கு இல்லையா, அதை கவர் பண்ணக்கூடிய பகுதிக்கு வந்து ரவுண்ட் லிகமெண்ட்னு சொன்னோம் இல்லையா, அதனுடைய தொடர்புலையும் அதையும் வந்து இந்த மெசோமெட்ரியத்துக்குள்ளே தான் சொல்கிறாங்க. அடுத்ததாக மெசோவேரியம் அப்படிங்கிறது, இது வந்து இந்த ஓவரீஸை கவர் பண்ணக்கூடிய அந்த சவ்வு, இதை வந்து மெசோவேரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெசோவேரியம் தான் ப்ராட் லிகமெண்ட்டோட ஒரு பகுதியாக முன்பகுதியாக போஸ்டீரியர் சர்ஃபேஸ்னால் அந்த முன்பகுதியாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓவரீஸோட ஹைலம் அப்படின்னா என்ன, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இரத்த குழாய்கள், நரம்புகள், அந்த மாதிரி அது அந்த உறுப்புக்கு உள்ளே போகக்கூடிய அந்த வாய்ப்பு வாசல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஓப்பனிங் கொடுக்கக்கூடிய இடம் தான் ஹைலம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பகுதியை முழுக்கவும் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் ஓவரியை முழுக்க இந்த மெசோவேரியம் வந்து கவர் பண்ணலை, அந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல வந்து ஓவரியன் லிகமெண்ட்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கு. அடுத்ததாக மெசோசால்பிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு லேயர். இது என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஃபெலோப்பியன் டியூப்ஸ், அந்த கர்ப்பப்பை குழாய்கள்னு சொன்னோம் இல்லையா, அந்த கரு குழாய்களை வந்துட்டு கவர் பண்ணக்கூடிய அந்த பகுதிக்கு வந்துட்டு மெசோசால்பிங்ஸ் அப்படின்னு பேர். ரெக்டத்துக்கும் கர்ப்பப்பைக்கும் இடையில் இருக்கக்கூடிய பை வந்து ரெக்டோ யூட்ரைன் பைன்னு சொன்னோம் இல்லையா, அதையே வந்து டக்லஸ் பேக் அப்படின்னும் சொல்லுவாங்க. அடுத்ததாக பெரிமெட்ரியம் அப்படின்னு ஒரு சவ்வு இருக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னா, கர்ப்பப்பை சுவர் இருக்கு இல்லையா, அதனுடைய வெளிப்புற லேயர் இருக்குல்ல, அதுக்கு தான் வந்துட்டு பெரிமெட்ரியம் அப்படின்னு பேர். இந்த லேயர் தான் வந்து பெரிட்டோனியத்தோட மிக மெல்லிய ஒரு சவ்வு படலம், ஒரு லேயர் வந்து யூட்ரஸை கவர் பண்ணக்கூடிய ஒரு லேயராக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பவுச் ஆஃப் டக்லஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, ரெக்டோ யூட்டிரைன் பவுச், அதாவது ரெக்டம் அப்படிங்கிற மலக்குடலுக்கும் கர்ப்பப்பைக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் வந்து பவுச் ஆஃப் டக்லாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியாக அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல தேங்கக்கூடிய அந்த திரவங்களால் நமக்கு வந்து கர்ப்பப்பையில் இன்ஃபெக்ஷன்ஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக நம்மளுடைய கர்ப்பப்பைக்கும் சிறுநீர் பைக்கும் இடையில் இருக்கக்கூடிய பையை வந்து வெசிகார்டின் பவுச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த பகுதி என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அந்த திரவத்தால் சவ்வால் சூழப்பட்டிருக்கிறது வந்து உங்களுக்கு வெறும் ஒரு ஏரியா ஃபில்லிங்காக மட்டும் இல்லாமல் அந்த கர்ப்பப்பை வந்து பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல தன்மையை வந்து ஒரு குஷன் மாதிரியான ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்கு. அதே மாதிரி அந்த உறுப்பு வந்து அதன் இடத்துல தங்கிறதுக்காக, அதாவது அந்த இடத்துலேருந்து நகராமல் இருக்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பு அமைப்பாகவும் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பையை இந்த பெரிட்டோனியம் வந்து அந்த மடிப்புகள் மூலமாக அதை தாங்கிக்கிட்டு இடுப்போட இணைக்கவும் செய்யுது. இது மட்டும் இல்லாமல் அங்கே வரக்கூடிய கருப்பைக்கான இரத்த ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய கருப்பை தமனி என்ன பண்ணுது, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மற்ற தசை நார்களும் இணைந்து கருப்பையை தன்னோட இடத்துல அமைந்திருக்க உதவியாக இருக்குது. பெரிட்டோனியம் அப்படிங்கிறது ஒரு உரையாக மட்டும் இல்லாமல்
வயிற்று பகுதிக்குள்ள, அதாவது இடுப்பு குழிக்குள்ள கர்ப்பப்பை மற்றும் அந்த ஓவரிஸை ஒரு தொட்டில் மாதிரி பத்திரமா தொட்டில் கட்டி பாதுகாப்பாக பார்க்குற மாதிரியான ஒரு விஷயத்தை, ஒரு அமைப்பாக வந்து இந்த பெரிட்டோனியம் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்கான இரத்த ஓட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஈலியாக் தமனியோட ஒரு முக்கிய கிளையிலிருந்து தான் உங்களுக்கு இரத்த ஓட்டம் வந்து வழங்கப்படுகிறது. இங்கே வந்து ரேடியல் தமனிகள் மற்றும் இந்த ஈலியாக் தமனிகளோட இந்த கூட்டமைப்பு வந்து உங்களுக்கு மாதவிடாய் சுழற்சி மற்றும் கர்ப்பத்துக்கு முக்கியமான பங்காற்றுகிறது. அதே போல் ஈலியாக் நரம்பில் சிரை வடிகால் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கர்ப்பப்பை சிரை வந்து ஈலியாக் சிரைகள் மூலமாக வெளியேறுகிறது. அடுத்ததாக கர்ப்பப்பைக்குள்ளே போகக்கூடிய அந்த தமனிகளுக்கோ சிரைகளுக்கோ யூட்ரைன் ஆர்டரிஸ் அண்ட் யூட்ரைன் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூட்ரைன் ஆர்டரிஸ் வந்து இதனுடைய முக்கியமான வெசல் வந்து உங்களுக்கு இன்டர்னல் ஈலியாக் ஆர்டரியிலேருந்து தொடங்குது. அங்கே வந்து உங்களுக்கு செர்விக்ஸ் அப்படிங்கிற கர்ப்பப்பை வாய்ப்பகுதிக்கும் கர்ப்பப்பைக்கும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கும் வந்து உங்களுக்கு இரத்த ஓட்டத்தை கொடுக்குது. இது வந்து ஓவரியன் ஆர்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அங்கே இருக்கக்கூடியது என்ன பண்ணுது அப்படின்னா அப்டமினல் அயோட்டா அப்படிங்கிற பகுதியோட ஒரு கிளையாக ஆரம்பித்து யூட்ரஸோட மேல் பகுதிக்கு உங்களுக்கு இரத்த ஓட்டத்தை கொடுக்குது. பிளட் ட்ரைனேஜ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு யூட்ரல் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நரம்புகள் மூலமாக உங்களுக்கு ஈலியாக் வெயின்ஸ்குள்ளே போகுது. இன்னொரு பகுதின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரீனல் வெயின்ஸ்லேருந்து அதுக்குள்ளேயும் போயிட்டு வடியக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு வாட்டர் அண்டர் த பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த சிறுநீர் பையிலிருந்து வரக்கூடிய அந்த சிறுநீர் யூரித்ரான்னு சொல்லக்கூடிய அந்த குழல் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த வெஜைனல் லேயருக்கு அடியில் வர்றதால அந்த பகுதியில் நம்ம வந்து ஏதாவது அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது கவனமாக செய்யணும். இதை தான் வந்து அதாவது நம்மளுடைய பெண் பிறப்புறுப்போட அடிப்பகுதியில் வந்து பெண் பிறப்புறுப்பில் தான் வந்து ஒரு ஓப்பனிங் வந்து இந்த யூரித்ரான்னு சொல்லக்கூடிய அந்த சிறுநீர் மூத்திர குழாய்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஓப்பன் ஆகுது. இதை தான் வந்துட்டு வாட்டர் அண்டர் த பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிகிச்சை பண்ணும் பொழுது, அதாவது அறுவை சிகிச்சை பண்ணும் பொழுது கவனமாக கையாள வேண்டிய ஒரு விஷயமாக இங்கே வந்து அமைச்சிருக்கு. பெண் இனப்பெருக்க உறுப்பில் என்னென்ன உறுப்புகள் இருக்குதுன்னு பார்த்தோம். உள்பக்கமாக உங்களுக்கு இன்டர்னல் ஜெனிட்டீலியாவில் ஓவரிஸ் இருக்குது, ஃபலோப்பியன் டியூப்ஸ் இருக்குது, யூட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை இருக்குது, கர்ப்பப்பை வாய்னு சொல்லக்கூடிய அந்த செர்விக்ஸ் அமைஞ்சிருக்கு, வஜைனான்னு சொல்லக்கூடிய யோனி, இதெல்லாம் இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆகவும், வல்வா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிறப்புறுப்பு அதுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு மோனிஸ் பியூபிஸ், கிளைட்டோரிஸ், லேபியா இந்த மாதிரியான உறுப்புகள் எல்லாம் அமைஞ்சிருக்கு. எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா அப்படிங்கிற பெண்ணோட இனப்பெருக்க உறுப்புகளோட வெளிப்புற உறுப்புகளை வந்து இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இவை எல்லாம் இணைந்து வல்வா அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுகின்றன. இதுக்குள்ளே என்னென்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோன்ஸ் பியூபிஸ், பியூபிக் ஏரியான்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி, லேபியா மஜோரா அப்படின்னு சொல்லுவாங்க, அவுட்டர் லிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தசைப்பகுதி, அடுத்து லேபியா மைனோரா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னர் லிப்ஸ்னு சொல்லக்கூடிய உள் மடிப்புகள், கிளைட்டோரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அடுத்ததாக வெஸ்டிபிள் அப்படிங்கிற பகுதி, அதாவது சிறுநீர் குழாய் மற்றும் யோனி திறப்புகளை கொண்ட பகுதி, அதுக்கு அடுத்ததாக கன்னித்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெல்லிய சவ்வு, அடுத்ததாக வெஸ்டிபுலார் சுரப்பிகள், இதெல்லாமே இங்கே அமைஞ்சிருக்கு. இவை அனைத்துமே வந்துட்டு உள்கட்டமைப்புகளை பாதுகாக்கவும் பாலியல் எதிர்வினை மற்றும் பிரசவத்தினை எளிதாக்கவும் செயல்படுகின்றன. எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியாவில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பும் என்ன, அதனுடைய பயன் என்ன அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம்.
முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் மோனஸ் பியூபிஸ், அதாவது பெல்விஸ் போனில் மேல் பக்கமாக பெண்ணுடைய பிறப்புறுப்பில் மேலே சதைப்பற்றோடு அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த அகன்ற பகுதி தான் வந்துட்டு மோனஸ் பியூபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியாக அமைஞ்சிருக்கு. பெல்விக் போன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எலும்புக்கும் மேலே உள்ள கொழுப்பு திசுக்களோட சதைப்பற்றுள்ள மேடு போன்ற ஒரு பகுதி. பருவம் அடைந்த பிறகு முழுவதும் முடியால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக லேபியா மஜோரா அப்படிங்கிற பகுதி வெளிப்புற உதடுகள் அப்படின்னும் சொல்லலாம், வெளிப்புற மடிப்புகள் அப்படின்னும் சொல்லலாம். அந்த வல்வாவோட உள்பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து உறுப்புகளையும் மூடி பாதுகாக்கக்கூடிய தோலின் 2 பெரிய சதைப்பற்றுள்ள மடிப்புகள், இதை தான் வந்து லேபியா மஜோரா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா லேபியா மைனோரா அப்படிங்கிற பகுதி உள் உதடுகள் அல்லது சிறிய மடிப்புகள், உள்பக்க மடிப்புகள் அப்படின்னு சொல்லலாம். லேபியா மஜோராங்கிற அந்த பெரிய மடிப்புகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய யோனி மற்றும் சிறுநீர் குழாய் திறப்புகள், அதாவது இந்த பெண் பிறப்புறுப்புக்கான அந்த ஓப்பனிங்கும் நம்மளுடைய சிறுநீர் குழாய்க்கான அந்த ஓப்பனிங்கும் சுற்றியுள்ள அந்த 2 ஓப்பனிங்குமே சுற்றி அமைஞ்சிருக்கக்கூடிய மென்மையான உள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தோல் மடிப்புகள் தான் வந்து லேபியா மைனோரான்னு சொல்லக்கூடிய பகுதி. அடுத்ததாக கிளைட்டோரிஸ். இந்த லேபியா மைனோரா சந்திக்கக்கூடிய முன்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வுகள் நிறைந்த உறுப்பு, அதிக உணர்திறன் நிறைந்த உறுப்புன்னு சொல்லலாம். அதாவது நரம்புகள் சென்சிட்டிவ் அந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்கும். இந்த உறுப்பு தான் வந்து உங்களுக்கு பெண்களுக்கு பாலியல் தூண்டுதலுக்கு முக்கியமான ஒரு உறுப்பாக அமைஞ்சிருக்கு. இது ஒரு பாதுகாப்பு பெட்டகத்தால், அதாவது ப்ரீப்யூல் அப்படிங்கிற ஒரு பகுதியால் மூடப்பட்டதாக இருக்கும். அடுத்ததாக வெஸ்டிபிள் அப்படிங்கிற பகுதி, அதாவது லேபியா மைனோராவால் சூழப்பட்ட பகுதி. இதுக்குள்ளே தான் வந்துட்டு யூரித்ரல் ஓப்பனிங் மற்றும் அந்த வெஜைனல் ஓப்பனிங் ஆகிய 2 பகுதியுமே அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக யூரித்ரல் ஓப்பனிங், சிறுநீர் குழாய் திறப்பு. இது வந்து நம்மளுடைய உடலில் சிறுநீர் வெளியேறுவதற்கான ஒரு திறப்பாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி அந்த வெஜைனல் ஓப்பனிங்க்கு கிட்டையே அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக யோனி திறப்பு, அதாவது வெஜைனல் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீர் குழாய்க்கு பின்னாடி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஓப்பனிங். இது வந்துட்டு உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த யூட்ரஸையும் அந்த கருப்பையோட அந்த பகுதியையும் அதை வெளிப்புறத்தில் இணைக்கக்கூடிய ஒரு கால்வாய் மாதிரியான ஒரு அமைப்பு, தசையால் ஆன வழவழப்பு நிறைந்த ஒரு அமைப்பு. அடுத்ததாக வந்து பார்த்தோலின் சுரப்பிகள் மற்றும் வெஸ்டிபுலார் சுரப்பிகள். இது ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த யோனி திறப்போட 2 பக்கத்துலேயும் அமைஞ்சிருக்கக்கூடிய சின்ன சுரப்பிகள் இது என்ன பண்ணுன்னா, ஒரு லூப்ரிகேஷன், அந்த இடத்துல வந்து ஒரு ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஈரப்பதம் இருக்கிறதுக்கான அந்த வழவழப்பு தன்மைக்கான ஒரு திரவத்தை வந்து சுரந்துக்கிட்டே இருக்கக்கூடிய பகுதிகளாக இந்த பார்த்தோலின் சுரப்பிகளும் வெஸ்டிபுலார் சுரப்பிகளும் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு அசிடிட்டி pH லெவல் வந்து அதிகமாகவே அமைந்திருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து அனாவசியமாக வேறு சில, அதாவது கிருமிகள் எதுவுமே அங்கே இருந்து நம்மளுடைய கர்ப்பப்பைக்குள்ளே போகாமல் பாதுகாக்கக்கூடிய அமைப்புக்காகவும் இந்த திரவங்கள் வந்து பயன்படுகின்றன. இந்த அத்தனை அமைப்புகளுமே இணைந்து தான், இந்த கட்டமைப்பு முழுக்க இணைந்து தான் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண் பிறப்புறுப்பு, அதாவது வல்வா அப்படின்ற அமைப்பாக அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் வந்து வல்வாவுக்கும் வஜைனாவுக்கும் ஒரு குழப்பத்தை வச்சுக்கிட்டே இருக்காங்க. வல்வா அப்படிங்கிறது வெளிப்புறத்தில் நம்ம பார்க்கக்கூடிய கூட்டமைப்பு, அந்த உறுப்புகளோட கூட்டமைப்பு தான் வல்வா, பெண் பிறப்புறுப்பு. வஜைனா அப்படிங்கிறது யோனின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு உறுப்பு. இது வந்து என்ன அப்படின்னா, கர்ப்பப்பையையும் நம்மளுடைய பிறப்புறுப்போட விஷயத்தையும் பிறப்புறுப்பையும் இணைக்கக்கூடிய ஒரு கால்வாய் அங்கே ஓப்பன் ஆகுது. இதனுடைய பயன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மாதவிடாய் சுழற்சியின் பொழுது அந்த உதிரப்போக்கு வெளியேறுவதற்கு, அதே மாதிரி ஆணினுடைய அந்த விந்தணுவை
கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்துவதற்கான ஒரு பாதையாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறப்பதற்கான பாதையாகவும் இந்த யோனி அப்படிங்கிற பகுதி வந்து அமைஞ்சிருக்கு. வல்வாங்கிறது யோனியும் இணைந்த ஒரு பகுதி. யோனிங்கிறது கர்ப்பப்பையையும் நம்மளுடைய பிறப்புறுப்பையும் இணைக்கக்கூடிய ஒரு ஓப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இப்போது இன்டர்னல் ஜெனிட்டாலியா அப்படின்னு சொல்லக்கூடிய உள்பகுதியில் இருக்கக்கூடிய பெண் இனப்பெருக்க அமைப்பின் உறுப்புகளை வந்து பார்க்கலாம். இதில் என்னென்ன அமைஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்கும் பொழுது முக்கியமாக கர்ப்பப்பை அமைஞ்சிருக்கு. ஓவரீஸ்னு சொல்லக்கூடிய அந்த சினை பைகள் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக அந்த சினை முட்டையை வந்துட்டு உங்களுக்கு சினைப்பையிலேருந்து வெளியேறும் பொழுது அங்கே இருந்து கடத்தி, அதாவது கடத்தக்கூடிய டிரான்ஸ்போர்ட்னு சொல்லக்கூடிய அந்த செயலை செய்து ஒரு ஸ்பெர்மும் எக்கும் ஜாயின் ஆகும்போது ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். அந்த கரு உறுதல் அப்படிங்கிற விஷயம் நடக்கும். அந்த விஷயத்தை நடத்தி அங்கே உருவாகக்கூடிய ஒரு எம்ப்ரியோவை, ஒரு சிசுவை கொண்டு வந்து உங்களுக்கு கர்ப்பப்பைக்குள்ளே வைக்கணும் இல்லையா? அந்த கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்துகிற வரைக்குமான அந்த குழாய்களான ஃபலோப்பியன் டியூப்ஸ் இதெல்லாமே அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதி, கழுத்து பகுதின்னு சொல்லுவோம். இது வந்து வெளிப்புற பிறப்புறுப்பு இணைக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே அதனுடைய வாயில் இருந்து வெளியே புறத்தை இணைக்கக்கூடிய அந்த வெஜைனல் கால்வாய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கால்வாய் மாதிரியான ஒரு அமைப்பு, குழாய் மாதிரியான ஒரு அமைப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வெஜைனா, இது எல்லாமே உள்ளடக்கியது தான் இன்டர்னல் ஜெனிட்டாலியா ஆர்கன்ஸ். இதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது ஓவரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சினை பைகள். மற்ற உறுப்புகள் மாதிரியே இதுக்குமே வெளிப்புற கார்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த புரணி பகுதியும் மெடுல்லா அப்படிங்கிற மையப்பகுதியும் அமைஞ்சிருக்கு. இங்கே தான் வந்துட்டு இந்த இடத்துல தான் உங்களுக்கு பெண் இனப்பெருக்க உறுப்புக்கான அந்த முட்டை தூண்டிவிடக்கூடிய அந்த ஹார்மோன்ஸான ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்டிரான் எல்லாமே வந்து சுரப்பு வந்து நடக்குது. அந்த ஹார்மோன் தூண்டுதல் மூலமாக முதிர்ச்சி அடையக்கூடிய அந்த முட்டையானது, சினை முட்டையானது எபித்தீலியம் லேயர் அப்படிங்கக்கூடிய அந்த வெளிப்புற திசுக்கள் மூலமாக உங்களுக்கு பெரிட்டோனியல் கேவிட்டியில் வெளியே வரும். அப்படி வரக்கூடிய அந்த சினை முட்டை முதிர்வடையாத சினை முட்டையாக இருக்கும். அதை வந்து இதனுடைய விரல் போன்ற அமைப்பு, ஃபிம்ப்ரியே அப்படிங்கிற அமைப்பு வந்து அணைச்சி உள்ளே இழுத்து கருப்பை குழாய்க்குள்ளே செலுத்திடும். இந்த ஃபிலோப்பியன் டியூபோட ஃபஸ்ட்டு பகுதி வந்து ஃபிம்ப்ரியே அப்படிங்கக்கூடிய அந்த முனை விரல் போன்ற நீட்சிகள் அமைந்திருக்கும். அடுத்ததாக இருக்கக்கூடிய இடம் வந்து இன்ஃபண்டிபுலம் அப்படின்னு பேர். அதற்கு அடுத்து அந்த வளைவு மாதிரி வரக்கூடிய இடத்துக்கு ஆம்புலா அப்படின்னு பேர். இங்கே தான் ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிற விஷயம் நடக்கும். அதாவது அந்த சினை முட்டையானது முதிர்வடையாத நிலையில் வெளியே அங்கே வந்து கருக்குழாயில் காத்திருக்கும். ஸ்பெர்ம் வந்து இணைந்து ஃபர்டிலைசேஷன் நடந்தது அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கரு உறுதல் அப்படிங்கிற ஒரு இதில் ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிற மெத்தடில் அது கருவாக உருவாகி நகர்ந்து நிதானமாக கருப்பைக்குள்ளே போயிட்டு உட்காரும். ஸோ இதோடைய இறுதி பகுதி, அதாவது கருப்பையை இணைக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து ஈஸ்துமஸ் அப்படின்னு பேர். இந்த 4 பகுதியை உள்ளடக்கியதான் ஃபெலோப்பியன் டியூப். இங்கே தான் வந்து உங்களுக்கு கரு உறுதல் அப்படிங்கிற நிகழ்ச்சியும் நடைபெறுது. இந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸோட பணிகள் என்னென்னு பார்க்கும்போது, இந்த சினைப்பையை கருப்பையோட இணைக்கிறதுக்கான ஒரு குழாயாக நாளமாக உபயோகப்படுது. அந்த அண்ட விடுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முட்டையை விடுவித்த பிறகு அந்த முட்டையை வந்து பிடித்து உங்களுக்கு ஃபிம்ப்ரியாவில் இருக்கக்கூடிய அந்த விரல் போன்ற முனைகள் மூலமாக பிடித்து அந்த கருக்குழாய்க்குள்ளே அனுப்புது. அடுத்தது ஆம்புலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபெலோப்பியன் டியூபோட இடத்துல தான் வந்து கருத்தரிப்பதற்கான இடமாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான உறுப்பு, கருப்பை, கர்ப்பப்பைன்னு நம்ம சொல்லக்கூடிய யூட்ரஸ். இது வந்து ஒரு பெரிய உறுப்பு அப்படின்னே சொல்லலாம். இது தசையாலான ஒரு பை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
இந்த கருப்பையோட மிக முக்கியமான பணிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு கரு உருவானால் தனக்குள்ள அதை பத்திரமா பாதுகாத்து வளர்க்கக்கூடிய செயல் வந்து இந்த கருப்பையோட மிக முக்கியமான செயலாக இருக்குது. அதற்கு அடுத்ததாக வளர்ந்த அந்த கருவை வந்து பர்த் அப்படின்னு சொல்லுவோம்ல, பிரசவம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இதில் குழந்தைய வந்து பிரசவத்துக்காக வெளியேற்ற அந்த பிறப்புறுப்பு வழியாக வெளியேற்றக்கூடிய வேலையும் இந்த கருப்பையோட ஒரு பகுதி தான் செய்யுது. அடுத்ததாக ஒருவேளை கரு உருவாகலை, மாதம் வந்து இந்த முட்டை உருவாகுது, அது வந்து இணைவுக்காக காத்திருக்கு, ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்க்காக காத்திருக்கு. அப்படி காத்திருக்கும் பொழுது உங்களுக்கு ஸ்பெர்ம் வந்து சேரலை, அப்போது ஃபர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னா அந்த முட்டையோடு சேர்த்து இது குழந்தைக்காக என்ன பண்ணுவோன்னா, இதுக்குள்ளே ஒரு லேயரை, ஒரு மெத்தை மாதிரியான ஒரு அமைப்பை கூட, அதை தசை நார்களால் உருவான ஒரு அமைப்பை வந்து தனக்குள்ளே உருவாக்கும். அந்த அமைப்பு வந்து கரு உருவாச்சுன்னா உங்களுக்கு அதுக்குள்ளே தான் அந்த கரு முட்டை வந்து ஒட்டிக்கும். அதிலிருந்து தான் அது ஒரு சிசுவாக வளர ஆரம்பிக்கும். அந்த எந்த சூழ்நிலையும் நடக்கலை அப்படிங்கும் பொழுது என்ன பண்ணும், அந்த எண்டோமெட்ரியம் லேயருமே இந்த முட்டையோடு இணைந்து உங்களுக்கு மாதப்போக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, உதிரப்போக்கா கழிவாக இந்த பிறப்புறுப்பின் வழியாக வெளியேறிவிடும். இந்த வேலையும் கருப்பையை சார்ந்தது தான். இந்த கருப்பைக்கு வந்து பகுதிகள்னு நம்ம பார்க்கும்போது மேலே அகலமாக இருக்கக்கூடிய அந்த பகுதி ஃபண்டஸ், அண்ட் இதனுடைய மிகப்பெரிய பகுதியாக நடுவில் இருக்கக்கூடிய உடல் பாடி அப்படிங்கிற பகுதி, இறுதியாக கழுத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, செர்விக்ஸ். அதாவது கருப்பை வந்து அதனுடைய வெளியே யோனியோட கனெக்ட் ஆகக்கூடிய அந்த ஓப்பனிங் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து செர்விக்ஸ் அப்படின்னு பேர். கர்ப்பவாய், கருப்பை வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இது வந்து எங்கே திறக்குது அப்படின்னா வெளிப்பகுதியில் யோனிக்குள்ளே திறக்குது. ஃபண்டஸ் அப்படிங்கக்கூடிய பகுதியில் தான் ஃபலோப்பியன் டியூப்ஸ் வந்து இணையுது. பாடி அப்படிங்கிற பகுதியில் தான் வந்து நம்மளுடைய குழந்தை வளரக்கூடிய அந்த பகுதியாக அது இருக்குது. இந்த கர்ப்பம் இல்லாத நாட்களில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு மாதமும் மாதவிடாய் சுழற்சியின் பொழுது அங்கே வந்து லேயர் ஃபார்ம் ஆகும். அதாவது எண்டோமெட்ரியம், உள்புரணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்னர் லேயர் நல்லா மசிலில் மெத்த மாதிரியான ஒரு மிருதுவான அமைப்பை உருவாக்கும். அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய லேயர் வந்துட்டு மயோமெட்ரியம், இடைப்பட்ட பகுதி. இதனுடைய மேல் பகுதின்னு சொல்லும்போது பெரிமெட்ரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி, கர்ப்பப்பையோட வெளிப்புறத்தோல் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்டோமெட்ரியத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹாலோ பகுதி இருக்கு இல்லையா, குழி போன்ற அமைப்பு, அங்கே தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதமும் லியூட்டினைசிங் ஹார்மோன், அதாவது தூண்டுதலின் காரணமாக உங்களுக்கு வந்து இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒரு தடவையும் புதுசாக செல்கள் உருவாகி அங்கே இரத்த ஓட்டம் அதிகமாகி உங்களுக்கு புது லேயர், எண்டோமெட்ரியம் லேயர் ஒரு தடவையும் உருவாகி குழந்தைக்காக, அதாவது ஃபர்டிலைசேஷன் ஆன பிறகு இம்ப்ளான்டேஷனுக்காக காத்திருக்கும். அந்த மாதத்தின் முடிவில், அந்த சுழற்சியின் முடிவில் அது ஃபர்டிலைஸ்டு எக்காக வந்தது அப்படின்னா அந்த குழந்தைய வளர்க்கக்கூடிய பொறுப்பு அந்த கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கும். அந்த எண்டோமெட்ரியத்தை ஒட்டி தான் அந்த குழந்தை எதிர்காலத்தில் வளரும். அதுக்கு பிறகு குழந்தைய சுற்றின இது என்ன பண்ணும் அப்படின்னா, மற்ற விஷயங்கள் குழந்தைய பாதிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த எண்டோமெட்ரியம் தான் ஒரு பாதுகாப்பு வளையமாக வந்து அந்த குழந்தைய சுற்றி உருவாக்கும். அடுத்ததாக உங்களுக்கு பார்க்கும் பொழுது ஒருவேளை குழந்தை உருவாகலை அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த முதிர்வடையாத கருவுறாத அந்த முட்டை இருக்கு இல்லையா, அந்த கருமுட்டையோட இணைந்து இந்த எண்டோமெட்ரியமும் சேர்ந்து இறுதியாக உங்களுக்கு வந்துட்டு உதிரப்போக்கா, மாதவிடாய்க்கான உதிரப்போக்கா இந்த செர்விக்ஸ் வழியாக, வெஜைனா வழியாக கழிவாக வெளியேறிவிடும். இதுதான் கருப்பையோட முக்கியமான பணி. ஸோ இந்த இன்டர்னல் ஜெனிடேலியாவில் நம்ம பார்க்கும்பொழுது கருப்பையோட அடுத்த பகுதியாக, இறுதி பகுதியாக நம்ம பார்க்க போகிறது செர்விக்ஸ் அப்படிங்கிற பகுதி. இது வந்து கருப்பை வாய், கர்ப்பவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியும் மஸ்குலர் லேயரால், அதாவது தசைகளால் ஆன ஒரு லேயராக தான் அமைஞ்சிருக்கும். இந்த கர்ப்பப்பையும் சரி, வஜைனல் கேனலும் சரி,
ரூகே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தசை மடிப்புகளால் ஆனது. இது எதன் காரணமாக இந்த மாதிரி இருக்குன்னா, கர்ப்பப்பைக்குள்ள குழந்தை வளரும் பொழுது அது விரிவடையும், பெரிதாகும். அப்போ இந்த மஸ்குலர் லேயர்ஸ் விரிவடைந்து உங்களுக்கு அந்த தசை நார்கள் விரிவடைந்து குழந்தைக்கு ஏத்தாப்புல அதனுடைய வடிவமும் பெருசாகும். அதே போல் குழந்தை பிறப்பின் பொழுது உங்களுக்கு அந்த குழந்தை வெளிவரத்துக்கான ஒரு பாதையாக இருக்கணும் இல்லையா, இது வந்து மிக குறுகிய பாதை. இந்த பாதைக்குள்ளே ஒரு குழந்தை வெளிவரணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மசில்ஸ் வந்து இந்த ரூகே ஃபோல்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த செர்விக்கல் ரூகே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தசை மடிப்புகள் வந்து விரிவடைந்து குழந்தை வெளிவருவதற்கான ஒரு பாதையை அமைத்து கொடுக்கும். இந்த இடத்துல இந்த செர்விக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கர்ப்பப்பை வாய் வந்து யோனியோட இணையக்கூடிய இடத்துல கர்ப்பப்பைக்கு உள்புறமாக இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து இன்டர்னல் ஓஎஸ் அப்படின்னும், அந்த யோனியோட இணையக்கூடிய வெளிப்பகுதி வந்து எக்ஸ்டர்னல் ஓஎஸ் அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த கர்ப்பப்பை வாயும் வஜைனல் ஏரியாவும் ஒரு வழவழப்பு தன்மை கொண்ட திரவத்தால் எப்போவுமே சூழ்ந்திருக்கும். இந்த வழவழப்பு தன்மை தான் சிசுவை வழுக்கிக்கிட்டு வரத்துக்கான வழியை கொடுக்குது. அடுத்ததாக அந்த யோனியோட ஒரு பகுதி வெளியில் இருந்து உள்ளே இருக்க கர்ப்பப்பையோட இணைக்கக்கூடிய அந்த வெஜைனல் கெனால்னு சொல்லல, கால்வாய்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பகுதி தான் வந்து வஜைனா, யோனி அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லக்கூடிய அந்த பகுதி. இந்த பகுதி வழியாகத்தான் இதனுடைய வேலை என்ன அப்படின்னா, வெளியே இருந்து உங்களுக்கு கிருமிகள் போகாமல் பாதுகாக்குது. அதே மாதிரி குழந்தை வெளிவருவதற்கான ஒரு வாசலாக அமைஞ்சிருக்கு. மாதவிடாய்க்கான உதிரப்போக்கு வெளியே வரத்துக்கான வழியாகவும் இது அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பெர்ம்னு சொல்லக்கூடிய விந்தணுவை வந்து கருப்பைக்குள்ளே செலுத்துறதுக்கான ஒரு பாதையாகவும் வழுக்கிக்கிட்டு உள்ளே போகணும் இல்லையா, அதை நீச்சல் அடிச்சுட்டு போகும்போது வழுக்கிக்கிட்டு உள்ளே போகக்கூடிய ஒரு வழுவழப்பு தன்மையை, ஒரு லகுவாக செல்லக்கூடிய ஒரு தன்மையை அளிக்கக்கூடிய ஒரு தசை பகுதியாகவும் இந்த பகுதி வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கர்ப்பப்பை அப்படிங்கிற யூட்ரஸ், ஓவரிஸ், ஃபலோப்பியன் டியூப்ஸ், சர்விக்ஸ் அப்படிங்கிற கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதி, யோனி அப்படின்னு சொல்லக்கூடிய வஜைனல் பகுதி எல்லாமே இணைந்தது தான் இன்டர்னல் ஜெனிட்டாலியா. அடுத்ததாக இங்கே நம்ம முக்கியமாக ஒரு பேர் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கு. பர்த் கெனால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இன்டர்னல் ஜெனிட்டாலியா, எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா இரண்டிலையும் இருக்கக்கூடிய சில பகுதிகள் இணைந்தது தான் உங்களுக்கு பர்த் கெனால், பிறப்பு கால்வாய் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஒரு குழந்தை வந்து வெளியே வரக்கூடிய அளவுக்கு அந்த மசில்ஸ் விரிஞ்சி ஒரு வழுவழுப்பு தன்மையோடு உட்கார்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த அமைப்பு தான், அது எல்லாமே இணைந்து செய்யக்கூடிய அமைப்பு தான். அப்படின்னா என்னென்னு பார்க்குறோன்னா, உங்களுக்கு தாயோட அந்த பெல்விஸ் அப்படிங்கிற ஏரியா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மிருதுவான எலும்புகள், அடுத்தது உங்களுக்கு சாஃப்ட் டிஷ்யூஸ், அதாவது அங்கே கருப்பை வாய், யோனி, அப்புறமா அந்த பெல்விக் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மசில்ஸ், இது எல்லாமே இணைஞ்சு உங்களுக்கு ஒரு விதமான பாதையை உருவாக்குது. அந்த குழந்தையோட தலை வந்து அழகாக சேதாரம் இல்லாமல் பத்திரமா வெளியே வழுக்கிக்கிட்டு வரக்கூடியதுக்கான ஒரு பாதையை உருவாக்கி கொடுக்குது. இதுதான், இந்த பாதைக்கு பேர் தான் பர்த் கெனால், பிரசவ கால்வாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது எப்படி சொல்லுதுன்னா, இந்த பகுதி வந்து நெகிழ்ந்து இடமளித்து அந்த குழந்தை வந்து வெளியே வரத்துக்கு அனுமதிக்குது. இது வந்து மிகவும் குறுகிய பாதை ஆனாலும் நெகிழ்வான கட்டமைப்பாக இருக்கிறதால ஒரு வெற்றிகரமான பிரசவத்துக்கு ஏற்றவாறு பொருந்தி கொள்கிறது. இந்த பகுதி தான் வந்து பிறப்பு கால்வாய் ஆர் பர்த் கெனால் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக மாதவிடாய் சுழற்சி அப்படிங்கிறது என்ன, பியூபர்ட்டி அப்படிங்கிற விஷயத்தில், அதாவது பருவமடைதலில் என்ன நடக்குது, இந்த மாதவிடாய் சுழற்சின்னு சொல்லக்கூடிய மென்சுரேஷன் சைக்கிளில் என்ன நடக்குது, கரு உறுதல் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா என்ன, எப்படி குழந்தை பிறப்பு நடக்குது, இது எல்லாமே அடுத்த பதிவில் விரிவாக பார்க்கலாம்.